வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நீங்கள் பலமுறை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் என்னுடைய காரியம் நடக்காமல் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில பலமுறை நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். இதற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் நீங்களும் முழித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நீங்க சுறுசுறுப்பாக இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் மிகவும் ஒரு மெத்தனமாக நீங்க இருப்பீங்க. இயல்பாகவே நீங்க புத்திசாலி நபராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் கடந்த சில வருடங்களில் உங்களுடைய மனதில் அதிக கவலைகள் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்கும். எதிர்காலம் பற்றிய பயமானது உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் பலன் தராத ஒரு நிலையில் உங்களுக்கு அமைந்திருக்கும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதனால் நீங்கள் சில நேரங்களில் சுறுசுறுப்பாக செயல்படாமல் இருந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன தெரியுமா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் முன்னேற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு எண்ணம் தான் உங்களை மெதுவாக சோர்வடையவே செய்கிறது. எப்பொழுதும் என்னால் முடியாது என்று உங்களுடைய மனமானது தோன்றவே கூடாது. என்னால் முடியாதது எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உங்கள் மீது நம்பிக்கையை வையுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேற தொடங்கும். இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களோட வாழ்க்கையில உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த நபர்களுக்கு மிக அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? நல்ல காரியங்கள் தாமதமாகவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், நல்ல வேலை வாய்ப்பு உங்களுடைய கைக்கு வந்தது போல இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஒரே ஒரு தடைகள் ஏற்பட்டு அது அப்படியே உங்களுடைய கையை விட்டு நழுவி செல்லும். திருமணம் அல்லது குடும்ப விஷயங்களில் தாமதமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியமானது நிறைவேறாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் மனதில் பலமுறை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொண்டிருப்பீங்க, இதற்கு என் வாழ்க்கையில் நல்ல காரியமானது தள்ளி போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிச்சயமா நீங்கள் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொண்டிருப்பீங்க. கைக்கு வந்த வாய்ப்புகள் ஏன் தெரியுமா உங்களை விட்டு போனது? சில நேரங்கள்ல உங்களுடைய வேலை கிடைக்கப் போவது போல இருந்திருக்கும். ஆனால் ஒரு தொழில் வாய்ப்பு வந்திருக்கும். அதனால ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்று நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அதுவும் உங்களை விட்டு போய்விடும். இந்த இரண்டுமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய்விடும். எனவே இந்த ஒரு நேரத்துல எதுவும் இல்லாம நீங்க உட்கார்ந்து கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களை மிகவும் மன அழுத்தத்தில் உங்களை தள்ளி இருக்கும். இதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னும் தவித்துக் கொண்டிருப்பீங்க. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம். இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் கடினமான ஒரு காலம் அப்படின்னா வேலை இல்லாத ஒரு நிலையானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இதுதான் ஒரு கடினமான ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நீங்கள் அனுபவித்த சில விஷயங்கள், வேலை தேடி பல இடங்களுக்கு நீங்க சென்றிருப்பீங்க. பதில் வராமல் காத்திருந்த நாட்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பணம் இல்லாமல் இருந்த சிரமங்கள் உங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலம் உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு காலமாக இருந்திருக்கும். உதவி செய்யாமல் உங்களுக்காக பேசப்பட்ட வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஒரு காலத்துல இன்னும் சிலர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா உங்களை மட்டும் குறை மட்டும் கூறுவாங்க. சிலர் உங்களை கேவலமா கூட பேசியிருப்பாங்க. நீங்க உதவி கேட்டு போன நபர்கள் உங்களை கேவலமா கூட பேசியிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். இருந்தாலும் நீங்க திருப்பி அவர்கள் எதுவும் பேச மாட்டீங்க. ஏன்னா நம்மகிட்ட தான் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு மனநிலையால் நீங்களும் அமைதியுடன் இருப்பீங்க. நம்பிய ஒருவர் கூறிய ஒரு அவமானம், நீங்களும் அவரை தேடி ஒரு உதவிக்காக போயிருப்பீங்க. அவர் உங்களுக்கு நீங்கள் அவரை மிகவும் நம்பிய ஒரு நபராக இருப்பீங்க. அவரிடம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் நபர் கூட அந்த ஒரு நேரத்துல உங்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசியிருப்பார். ஆனால் அந்த நாள் உங்களுடைய மனதில் இன்னும் மறக்க முடியாததாக நிச்சயமாக இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க நிச்சயம் கூறியே ஆக வேண்டும். அடுத்ததாக சித்திரம் நட்சத்திரம். இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய சித்திரம் நட்சத்திரம் நபர்கள் அதிகமாக பாதித்தது எது தெரியுமா? கடன் பிரச்சனை. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், அதுவும் குடும்ப தேவைக்காக நீங்கள் எடுத்த கடன்கள், தொழில் தொடங்குவதற்காக எடுத்த கடன்கள், அவசர செலவுகளால் ஏற்படுத்தப்பட்ட கடன்கள், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்ததற்கான ஒரு முக்கிய சான்றாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பெரிய அளவில் பாதித்திருக்கும். இந்த ஒரு கடனானது யாரால் தெரியுமா ஏற்பட்டது? சில நேரங்களில் நண்பர்களின் ஆலோசனையால் இந்த ஒரு கடனானது ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தின் தேவைகளால் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் ஒரு முயற்சிக்கான ஒரு தொழில் முயற்சியால் இந்த ஒரு கடனானது ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு காரணங்களால் கடன் வந்து நீங்க வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்காக உருவாக்கி இருக்கும். ஆனால் அந்த ஒரு கடனை நீங்க திருப்பி கொடுப்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது? ஜோதிட ரீதியா பார்க்கும்போது சனி
சனி கிரகத்தின் சோதனைக்கான ஒரு காலமாக இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சனி, மற்றொரு பக்கம் ராகு கேதுவின் தாக்கம். இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 3 காரணங்களால் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள் கூட, ஏதாவது நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட தடைபட்டு விடும். அந்த அளவுக்கு சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். நான் இதுவரை கூறியது 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறப்போகிறது? கன்னி ராசி என்பவர்களுக்கு இதுவரை நீங்கள் சந்தித்த பல பிரச்சனைகள் மெதுமெதுவாக முடிவுக்கு வரப்போகும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய கண்கூடாக நீங்க காண முடியும். மன அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். பணநிலையானது உங்களுக்கு மேம்பட்டு விடும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்தின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். உங்களுடைய கிரகநிலைகள் தடைப்பட்ட காரியங்களை முன்னேற்றிவிடும். நல்ல செய்திகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். மன உறுதியை உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான ஒரு காலமாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு புதிய ஒரு மாற்றமானது ஏற்படும். முதலாவதாக உத்திரம் நட்சத்திரம். தாமதமான காரியங்கள் கூட உங்களுக்கு உடனடியாக நிறைவேறிவிடும். தாமதமாக நடந்து கொண்டிருந்த காரியங்கள், பாதியிலே நின்று விட்ட காரியங்கள், இது அனைத்திலும் பொறுமையாக ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அது பொறுமையாகத்தான் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு தன்மை, ஒரு நிலையான ஒரு முன்னேற்றத்தை உங்களால காண முடியும். சித்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை மெதுமெதுவாக குறைய ஆரம்பிக்கும். பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். நாளை இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்று இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்களை சண்டைக்கு வந்தாலும் நீங்க சண்டைக்கு போகக்கூடாது. முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. பண விஷயத்துல அவசரப்படக்கூடாது. எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் கடன் வாங்காமல் அதை எப்படி நீங்க சரி பண்ண முடியுமோ அப்படி சரி பண்ணுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. யாரையும் முழுமையாக நம்பி உடனே முடிவெடுப்பது என்பது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலமாக விளங்குவது உங்களுடைய புத்திசாலித்தனம், முடிவெடுக்கக்கூடிய திறன், உங்களுடைய பொறுமை. இதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும், உங்களுடைய பலமாக இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலவீனமாக விளங்குவது அதிகமாக நீங்கள் யோசிப்பது. அதிகமாக யோசிக்கவே கூடாது. எது செய்தாலும் உடனடியாக செய்யுங்கள். ஆனால் பொறுமையுடன் செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய பலமாக இருக்கும். அதிகமாக யோசிச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய பலவீனமாக மாறிவிடும். பயம், பதட்டம் இதுவும் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் உங்களுடைய கவனத்திற்குள், கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்கு. உங்களுடைய அதிபதிக்கு காலையில எழுந்து ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அப்படி தீபத்தை உங்களுடைய அதிபதிக்கு ஏற்ற முடியவில்லை அப்படின்னா இந்த ஒரு நாளோட காலையோ இல்லைன்னா அடுத்த நாள் காலையோ, ஏன்னா இந்த ஒரு நேரத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு நல்ல காலம் தொடங்குகிறது. எனவே இந்த ஒரு நேரத்துல விநாயகர் கோவிலுக்கோ இல்லைன்னா உங்களுடைய அதிபதியோ மனதார நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய மனதில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரத்தில் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் கூறி வழிபடுங்கள். நிச்சயமா உங்களுடைய தடைகள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். உங்களுடைய முயற்சிகளுக்கு அனைத்திற்கும் ஒரு வெற்றியானது கிடைக்கும். எனவே இதனை மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எனவே கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த சோதனைகள் எளிதானவை கிடையாது. ஆனால் அந்த சோதனைகள் உங்களை மிகவும் வலிமையான ஒரு மனிதராக உருவாக்கி இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள், புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சேரும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களை இன்னும் அழகாக மாற்றிவிடும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.